கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. வேதாகமத்திலே நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு பெரிய அரசன் இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு ராஜரீகத்தையும் யாரும் அசைக்க முடியாத பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டவும் ஜெயத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே தானியேல் 2:37 வாசிக்கிறோம். நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். இந்த மேன்மை மகிமை எல்லாம் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் காட். வேதாகமத்திலே ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு பெரிய மரம், திடீரென்று மரம் வெட்டி போடப்பட்டது. உடனே தானியேலை கூப்பிடுறான். அப்போ ஆண்டவர் அவன் அதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்கிறான். ஆனாலும் இந்த சொப்பனம் உம்மிடத்தில் பலிக்காமல் எதிராக பலிக்க கடவுள் என்று சொல்றான். அந்த பெரிய மரம் நீரே என்று சொல்றான். நீ தான் வெட்டப்பட போகிறீர் என்று. ஆகையினால அவன் சில ஆலோசனை கொடுத்தான். நீர் உம்முடைய தீய வழிகளை எல்லாவற்றையும் தெரிந்து ஏழைகளுக்கு உதவி செய்து ஆண்டவரை தேடும். ஒருவேளை கர்த்தர் உம்மை வெட்டி போடாமல் என்ன செய்யலாம்? இரக்கம் பாராட்டலாம் என்று சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்து வரக்கூடிய சம்பவத்தையும் சொல்லி எச்சரித்து விட்டான். தேவன் அவனை எச்சரித்தார். ஒரு வருஷம் போனது. அந்த ஒரு வருஷ இடைவெளி நாட்களில் ஆண்டவர் கொடுத்த என்றால் மறந்து விட்டான். அந்த 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான். 4:30-31 வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே, இந்த வார்த்தை உள்ளத்தின் எண்ணம் வார்த்தையாக வருகிறது. என் மகிமையின் பிரதாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று தன்னைத்தானே புகழ்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மையை தன்னுடைய மேன்மையாக கருதி தன்னை மேன்மையாக எண்ணி பெருமை பாராட்டும் போது வாசிங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, பாருங்கள், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செய்து?
நீங்கிட்டு. அல்லேலூயா. வாசிங்க. மனுஷரின் தள்ளப்படுவாய், மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். அதாவது தேவனுக்கு மகிமைப்படுத்தாமல், மகிமை செலுத்தாமல், தன்னை மகிமைப்படுத்தி தான் சாதித்த சாதனையை தனக்காக புகழின் கிரீடமாக தன்னைத்தானே மேன்மைப்படுத்தின போது ஆண்டவர் ராஜ்யபாரத்தை அவனை விட்டு எடுத்தது மட்டுமல்ல, அவனை திடீரென்று ஒரு அட்டாக் அவனுக்குள் வந்தது. அதாவது அவன் பைத்தியக்காரனாக்கப்பட்டான். தன்னை ஒரு மிருகத்தை போல எண்ணினான். தன் மக்களை எல்லாம் சீறி மிருகத்தை போல கடிக்க சென்றான். ஆகையினாலே அரண்மனை விட்டு வெளியே அவனை சங்கிலி போட்டு ஒரு மிருகத்தை போல 7 வருஷம் என்ன செய்தாங்களாம், கட்டி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவன் கட்டி இருந்தாலும் அவன் அதை குறித்து தன்னை பெருமையாக எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் போன போது அங்கே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை சந்தித்தான். ஏதோ ஆண்டவர் புகழெல்லாம் விரும்புகிறவர் என்று அந்த கருத்தில் அல்ல, நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏரோதுவை குறித்து வாசிக்கிறோம். அவன் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 12:22-23 he made a political speech to the people. ஜனங்கள் எல்லாரும் அவனை புகழ்கிறாங்க. இது தேவனுடைய சத்தம், தேவனுடைய சத்தம் என்று சொல்றாங்க. அவன் யார்? பொல்லாத மனுஷன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை கேட்டபோது மக்கள் பாராட்டுறாங்க. அதுக்கு அவன் தகுதி கிடையாது. அவன் அங்கே ஜனங்களை கடிந்து கொள்ளவும் இல்லை. அந்த இடத்திலே அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே ஒரு தேவதூதன் அவன் என்ன செய்தானா? ஆனா இன்றைக்கு இது போலாம் நடக்கவில்லையே யோசிக்கலாம். எழுப்புதல் காலம் இருக்கும் என்றால் கண்டிப்பா நடக்கும். நாம ஆண்டவர் கிரியை செய்யக்கூடிய நாட்களில் இருந்தால் இன்றைய அரசியல்வாதிகளில் பலர் இதுபோல தேவதூதர்களால் அடிக்கப்படலாம். ஏன்னா இவன் ஏரோது கர்த்தருக்கு மகிமை செலுத்தல. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு எழுப்புதலில் தேவன் கிரியை செய்வார் என்றால் அப்போஸ்தல காலம் ஒரு ரிவைவல் ரொம்ப டாப்ல இருந்த நேரம், ஆவியான பலமாய் கிரியை செய்த நாட்கள். அப்படிப்பட்ட நாட்கள் என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். இந்த இடங்களில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்த கருத்தாயிருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக செலுத்துங்கள். நல்ல ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்றால் சங்கீதம் 50 வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிற என்னை மகிமைப்படுத்துகிறார், அவனுக்கு இந்த ரட்சிப்பை நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே 10 குஷ்டரோகிகளை சோமாக்கினார். சமாரியனாகிய ஒருவன் வந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினான். திரும்பி வந்து மகிமை செலுத்தினான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். நல்ல ஸ்தோத்திர பலிகளை நல்ல நன்றி செலுத்துங்கள். அது ஆண்டவருக்கு என்ன செய்யும்? பிரியமா இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 69:3-30-31 கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அது கொம்பு விரிகுளம்புள்ள காளைகளின் பலியை பார்க்கிலும் தேவனுக்கு இது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். நல்ல ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு துதி பாடலை ஸ்தோத்திர பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆராதனைக்கு வந்தாலும் சரி, உங்க வீடுல இருந்தாலும் சரி, நல்ல ஆண்டவருக்கு துதி பாடலை பாடுங்கள். நல்ல துதித்தலின் மூலமாய், துதி என்பது கிவிங் தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். எவ்வளோ நன்மைகளை செய்த தேவனை பாடுங்கள். பாட்டினாலே துதியுங்கள், வார்த்தையினாலே துதியுங்கள். ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி. தேங்க்ஸ் கிவிங் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் டு காட். ஆடு மாடுகளை செலுத்துவதை பார்க்கிலும் இந்த பலிகளில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில்
மிருகங்களை பலி செலுத்தினார்கள். அந்த பலிகள் நிழலாட்டம், அதிலே நான் பிரியமாயிருக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்றார். ஆனால் செலுத்த அனுமதிக்கப்பட்டன. கிறிஸ்துவாகிய பலிக்கு அது நிழலாய் இருந்தபடியால் அது தடை செய்யப்படவில்லை. அந்த பலிகளில் கர்த்தர் பிரியப்படவில்லை. ஆனால் இந்த ஸ்தோத்திர பலிகளில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆகினால ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நல்ல பாடி நல்ல துதிங்க, ஸ்தோத்திரம். அப்பொழுது என்னை மகிமைப்படுத்தவில்லை, நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 3:9 ஏசாயா 43:20 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். Honor the Lord your God by your offerings. First, நீங்கள் உங்கள் முதற் பலனினாலும் காணிக்கையினாலும் உங்கள் கர்த்தரை என்ன செய்யுங்க? நல்ல ஆண்டவருக்கு முடிந்த அளவு உற்சாகமாய் கொடுங்கள். கொடுப்பதின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த பல வழிகள் இருக்கிறது. நீங்கள் நல்ல துதி பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவருக்கு முடிந்த உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துங்கள். முதற் பலனினாலும் காணிக்கையினாலும் உன் தேவனை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்வார்? மச் ஃப்ரூட். இதெல்லாம் ஆத்துமாதாயம் ஊழியம் இந்த காரியங்களை காட்டுகிறது. என்ன ஒரு வசனத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்க தரிசனம் 1:8 தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. மலைகளுக்கு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தின் வீட்டை கட்டுங்கள், அதில் நான் பிரியமாயிருப்பேன், அதிலே என் மகிமை என்ன செய்யப்படும்? I will take pleasure in it, I will be glorified in it. எதிலே? மலைகளுக்கு போங்கள், மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் வீட்டை என்ன செய்யுங்க? கட்டுங்கள். அந்நாட்களிலே ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடந்தது, இடிக்கப்பட்டு கிடந்தது. அதை கட்டும்படிக்கு ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்ற, போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து கட்டுங்கள், என் வீட்டை கட்டுங்கள், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியத்தில் இணைந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலும் ஊழியத்துக்கு அடுத்த சபை ஊழியங்களுக்கு அடுத்த விஷயங்களிலும் உங்களால் முடிந்த அளவு பங்கு பெறுங்கள், ஈடுபடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மரத்தை வெட்டி கொண்டு வந்து என் வீட்டை என்ன செய்யுங்க? build my house, I will take pleasure in it, I will be glorified in it. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக, சந்தோஷப்படுவதற்கு ஏதுவான காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.